ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறோம். இது உங்கள் ஏடி தமிழ் கிங். இன்றைக்கி நம்ம பொக்கே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் கொத்து செம்பருத்தியில் ஒன் ஆஃப் த டைப். இது ரொம்பவுமே ப்ளசண்ட்டான பிள்ளையாருக்கு வைக்கக்கூடியது. இதுதான் ஊட்டி சாமந்தின்னு சொல்லப்படுற ஆரஞ்சு கலர் சாமந்தி. இதில் எல்லோ கலர், ஒயிட் கலர்னு நிறைய டைப் இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? வாவ், அமேசிங். தென் இதுதான் கொத்து செம்பருத்தின்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய செகண்ட் டைப். இது ஆரஞ்ச் அண்ட் சாண்டில் ரெட், இந்த 3 கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது வேறு லெவல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பூங்க இது. வாவ். இதுதான் 5 o'clock ஃப்ளார் அப்படின்னு சொல்லப்படுற 5 மணி பூ. இந்த 5 மணி பூ 5 மணிக்கு மட்டும்தான் பூக்கும். அது காலையில் 5 மணியாக இருந்தாலும் சரி, ஈவினிங் 5 மணி இருந்தாலும் சரி, 5 மணிக்கு தான் பூக்கும். லைக் பிபி மாதிரி இருக்குல்ல, இது பிபின்னு ஊதுவுமே அந்த மாதிரி. வாவ், சூப்பர். நெக்ஸ்ட்டு இதுதான் கொத்து செம்பருத்தின்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய தேர்டு டைப். இது ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர் சேர்ந்த மாதிரி. பின்னாடி பக்கம் ஒயிட் கலர் இருக்கும் அண்ட் தென் முன்னாடி பக்கம் ரெட் கலர் இருக்கும். வாவ், ரொம்ப சாஃப்ட்டுங்க. தென் இதுதான் ஒத்த செம்பருத்தியில் ஒன் ஆஃப் த டைப். இது பிங்க் கலரில் இருக்கும், அதாவது சுற்றி ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், ஆனால் லைட் பிங்க்கில் இது, ஆனால் நடுவில் மட்டும் கொஞ்சம் டார்க் பிங்க்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பூ கிளிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. எத்தனை பூ கிளிருக்கும் பாருங்கள். இது நான் அந்த சாமந்தி காமிச்சேன் இல்லையா, ஆரஞ்சு கலர் ஊட்டி சாமந்தி, அதோடைய இலை தான் இது. நம்ம புக்கே செய்கிறோன்றதுனால அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் கிள்ளி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் மொத்தம் 3 கிள்ளிக்கிறேன். இப்போ 2 கிள்ளிட்டேன், இன்னும் ஒன்று தான் கிள்ளிக்கிறேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் எல்லோ கலர் ஃப்ளார். இது பேர் என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இதோடைய பேர் என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. தென் இந்த பூ ஒன்றே தான் பூத்துருந்துச்சு, அதனால் அந்த ஒன்று கிள்ளிக்கிட்டு அப்படியே பொக்கே செய்யறதுக்காக 3 இலையும் கிள்ளிக்கிட்டேங்க. வாங்க போகலாம். தென் இதுதான் ஆரஞ்சு கலர் கொத்து செம்பருத்தி. இதுவும் ஒரு டைப் ஆஃப் கொத்து செம்பருத்தி தாங்க, ஆனால் இது ஆரஞ்சு அண்ட் சாண்டில் சேர்ந்த மாதிரி இருக்கும். தென் இதுதான் சங்குப்பூ. சங்குப்பூ பூத்திருந்தா அது ஒரு மாதிரி தொங்கி போயிடும், அதனால் நான் முட்டாவே கிள்ளிக்கிட்டேன். ஓகே, இதுதான் ஒத்த செம்பருத்தியில் ஒன் ஆஃப் த டைப், ஒயிட் கலர் செம்பருத்தி. பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அட்டையை ரோல் பண்ணிவிட்டு அதை சுற்றி கவரை ரோல் பண்ணி பின் பண்ணிகிட்ருக்கோம். தென் ஷேப்பாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கட் பண்ணால் தான் அந்த ஷேப் கரெக்டாகவே தெரியும் நம்மளுக்கு. ஸோ நான் நல்லா ஷேப்பாக கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். தென் பாருங்கள், இப்போ நான் ஒவ்வொரு பூவாகவுமே எடுத்து அடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் அந்த எல்லோ கலரு பூலேருந்து எடுத்தேன் இல்லையா, சின்னதாக இருந்துச்சு, அந்த இலையை நான் இப்போ போட்டுக்கிறேன். இது உள்ள போட்டு இதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறேன். தென் சாமந்தியுடைய இலையுமே எடுத்து நான் ஃபுல்லாக போட்டு விட்டுக்கிறேன். பாருங்கள், 3 இலையுமே நான் நல்லா போட்டுட்ருக்கேன். இந்த இலையெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த செம்பருத்திலாம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், வெளியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம், ரொம்ப உள்ளே போயிடுச்சுல. ஓகே, உள்ளே வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அனதர் செம்பருத்தி இருக்கும் இல்லையா, அதையும் நான் எடுத்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறேன். கிள்ளி ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால கொஞ்சம் வதங்கி போன மாதிரி இருக்குது, தண்ணி தேய்ச்சா ஃப்ரெஷ் ஆகிடும். அண்ட் தென் பிங்க் கலர் ஒத்த செம்பருத்தி இருக்குது இல்லையா, அதையும் நம்ம வச்சுக்கலாம். ஒன்றா நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். நிறைய பேருக்கு பொக்கே செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் இது எனக்கு சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். பொக்கே நார்மலாக இந்த மாதிரிலாம் செய்வாங்களான்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தோணுது இந்த மாதிரி ஒரு ஐடியா, சிம்பிள் ஐடியா தான் எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி
செஞ்சு அட்டையில் கவர் வீட்டில் இருந்துச்சு. இது எல்லாமே வீட்டில் இருந்தது தான். ஸோ இதை வச்சு இதை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து ஐடியாவே வந்துச்சு. இந்த சங்குப்பூ அதெல்லாம் வந்து கிள்ள சொல்லி என்னுடைய தம்பி சொன்னான். ஸோ அதனால் அதையும் கிள்ளினேன். பட் ஆனால் அது பூத்திருந்தது வந்து ரொம்ப வாடி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் அதை கிள்ளாமல் மொட்டாக இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து கிள்ளினேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாமந்தி பூலாம் அங்கங்கே வச்சிங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். தென் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு செம்பருத்தி மட்டும் வச்சுருந்தோம், லாஸ்ட்டாக வச்சுக்கலான்னு சொல்லி அதையுமே வந்து வச்சிட்டோம். பூ வந்து கீழே வந்து விழுற மாதிரி இருந்துச்சு, அந்த பிங்க் கலர். அதனால தான் சரி பண்ணி விடலான்னு சொல்லி சரி பண்ணி விட்டேன். தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் கொத்து செம்பருத்தி இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே வரலாம். இது பிங்க் கலர் கொத்து செம்பருத்தி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, அதுதான். தென் இது வந்து சாண்டல் கலர், சாண்டல் அண்ட் ஆரஞ்சு கலந்த மாதிரி. இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம வச்சுட்டே வரும்போது அப்படியே மேலே மேலே நிற்கிற மாதிரி அப்படியே நிறைய பூ வச்ச மாதிரி நம்மளுக்கு தெரியும். இந்த பொக்கே எனக்கு அவ்வளவும் நல்லாவே வரலை. பட் ஆனால் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தேன்னா அதை திருத்தி செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன தப்பு செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது கண்டிப்பாக நான் அந்த தப்புலாம் செய்யாமல் ஒழுங்காக செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த பூவையுமே எடுத்து நம்ம நடுவில் வச்சு விட்டுக்கலாம். சின்னதாக ரோஸ் மாதிரி இருந்துச்சா, அதனால் அதையும் எடுத்து நடுவில் வச்சுட்டேன். தென் அந்த எல்லோ கலர் பூக்கில்ல அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சங்குப்பூ. அந்த 5 மணி பூ வந்து ஒன்று மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதையும் எடுத்து வச்சுட்டேன். சங்குப்பூ வந்து நிற்கவே இல்லை பாருங்களேன். நான் வச்சுட்டே இருக்கேன், பட் ஆனால் வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் சுற்றி பார்த்தேன், பட் ஆனால் அது எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியல. உடனே நானும் கொஞ்சம் யோசித்தேன்னா என்ன பண்ணலாம், இந்த கவரை வச்சு எதனா செய்யலாமா அப்படின்னு சொல்லி மடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மடித்தேன். ஆனால் அதை நான் இங்கே ஒட்டி விடலான்னு பார்த்தா அது சுத்தமாக நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தூக்கி போட்டேன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இலையை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த இலையை எடுத்து சாமந்தி பூ இலைன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த தண்டு இருக்கு இல்லையா, அதுவுமே நம்மளுக்கு மெயின் தான். பார்த்திங்கன்னா அதுவுமே மெயின் தான். ஸோ அதை தூக்கி போட்டுறாதீங்க, அதுவும் வேணும். இப்போ இந்த இலையை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒட்டுறதெல்லாம் ஒட்டிக்கலாம். அண்ட் தென் உள்ளே வைக்கிறது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். டேப் எடுத்து ஒட்ட போகிறோம். பார்த்திங்களா, டேப்பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க, லாஸ்ட் இலையும் ஒட்டி முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போவும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தெரியலை, என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இதில் ஏதோ குறை இருக்கா மாதிரியே இருக்குது. நல்லாவே இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் டைம் தானே ட்ரை பண்ணியிருக்கோம், செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். தென் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஷைனிங் ரோஸ் தெரியும் இல்லையா, அதோடைய இலை. ஸோ அந்த இலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டேன். இப்போ பொக்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே பார்த்திங்களா, இந்த நான் கை பிடிச்சிருக்கேன்ல அந்த இடத்துல தான் அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணியிருக்கேன். அப்புறமா ப்ரெசன்ட் பை யாழினி அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணிட்டேன். இப்போ ஓரளவுக்கு பொக்கே ஓகே தானே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.